எவ்வளவு அழகா இருக்குன்னு ஓரா மீனும் கீரை கறியும் பார்த்து வாங்க. ஆட்டோக்காரன் ஆயமுள்ள கூட்டுக்காரன். ஓகே ரெடி ரெடி சொல்லண்டி. வணக்க மக்களே, நாங்கள் இந்த மழைக்கு இடி மின்னலுக்கு நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். லைசன்ஸ் இருக்க மாதிரிட்டு இந்த மலைக்கு நாங்கள் போகிறோம். காடு மலை தாண்டி போகிறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை, உங்களுக்கு பிடிக்கும். இது வித்தியாசமான வீடியோ, இது வரைக்கும் வந்துடாத வீடியோ. சரியான மழை வேற நார்மலாகவே நவம்பர் மாதம் மழை. அதுவும் நேற்று வந்து 16ஆம் தேதி நிசா சூறாவளி. அந்த தருணத்தில் போகிறோம். அதுவும் வானிலை எச்சரிக்கை சொல்லி இருக்குது. ஒரு மிக அபாயகரமான ஒரு அனர்த்தம் ஒன்று வேற இருக்குது. அதையும் மீறி நாங்கள் போகிறோம்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரப்போகிறோம். ஒரு ஆள் முக்கியமான ஒரு தடவை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரப்போகிறோம். இதுக்கு பேரா ஓட்டவே இல்லை ஒரு அதை வந்து தங்கச்சிக்கு இப்போ ரொம்ப பிடிச்சது. அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். இப்போ தங்கச்சின ரியாக்ஷன் எப்படி இருக்குது, நாங்கள் அந்த முக்கியமான ஆளா ரெண்டு இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். இடையில விட்டுட்டு போனீங்களோ ஒன்றும் தெரியாது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம். அதோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இடையில போனீங்கன்னா உங்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்துல மழை என்றது மட்டும்தான் தெரியும், மிச்சம் தெரியாது. தொடர்ந்து பாருங்க. கீப் இன் டச். இதான் வந்து இந்த சந்தி, என்ன சந்தி? களியங்காடு சந்தி நினைக்கிறேன். பாருங்க, இந்த இடம் எப்பவுமே ரஃபிக்கா தான் இருக்கும். இன்னைக்கு நாங்கள் இந்த இதோட உங்களுக்கு இந்த நாங்கள் போற பாதையை உங்களுக்கு காட்டுறோம். இந்த குப்பை வண்டி எங்களுடைய மாநகர சபை, நல்லூர் மாநகர சபை. இந்த மலையக்கே பாத்தீங்களா அப்படி வேலை செய்யணும். நகரத்தை சுத்தமாக்குவது கொஞ்சம் ஆடி ஆடித்தான் போவோம். இந்த ரோட் ஆடிய பாதை பண்றதால என்ன ஒரு காமெடி என்றால் ஆட்டோவையே முத்தி செல்லும் மோட்டார் பைக் சைக்கிள்கள். அதோட இது ஒரு ஆடிய பாதை பண்றதால ஆடி ஆடித்தான் போவோம். இந்த ரோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ப்ளீஸ் பாக்குறவங்க கொஞ்சம் சிரிங்க. காமெடி இதுக்கு நாங்கள் சிரிக்கணும். முக்கியமா போய் கொண்டிருக்கோம். இந்த களியங்காடு தாண்டி போய் கொண்டிருக்கோம். நவாலியில அந்த நாங்க இங்க யாழ்ப்பாணத்துல இருந்து நவாலிக்கு சொன்னோம். இல்ல வட்டுக்கோட்டை போய் நவாலி. ஐயோ, இந்த விஷயம் அத்தாளுக்கு தெரியாது. வட்டுக்கோட்டைக்கு வர முக்கியமா நாளைக்கோட்டி அவதான் அந்த முகவர். அவ இல்லாம நான் அவ வீடும் தெரியாது, காடும் தெரியாது. ஸோ எனது மனைவியை நான் போய் ஏற்றிக்கொண்டு வந்து விட போகணும். ஓ இல்ல அப்படியே அவ அங்க விட்டு நாங்க வருவோம். இது தெரிஞ்சிருந்தா நான் ஏறி இருக்க மாட்டேன். இந்த ஆட்டோ அட்டுக்கோட்டை பயணம் பண்ணாலே நான் ஏறி இருக்க மாட்டேன். மிகவும் மிகவும் தொலைவில் உள்ளது அது. வட்டுக்கோட்டை அப்படி சாதாரணமா சொல்ல கிடையாது. அது ஒரு இயற்கை எழிலுமே உங்களுக்கு காட்டுப்பாங்க. வட்டுக்கோட்டை அவ்வளவு அழகா இருக்கு. மழை காலத்துல அதுவும் இன்னும் அழகா இருக்கு. வேணா வயலும் வயல் சார்ந்த இடமும் அதை விட நிறைய மனைவி சொன்னவர் அது மாதிரியே இங்க நடக்கு. அக்கா நிறைய பாக்குறாங்க. நிறைய பேர் 50 பேர் பார்த்தா சேனல் இருக்கு. நான் அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சேனல் வச்சுக்கலாம். நமக்கு பாலியல் அழுந்து விழுந்தா அதை கட்டுவான் சேனலா. நாங்களே சரி. அதான் சொல்லுங்க உங்க கருத்து. சந்தி சின்னவேலி சந்தி பாருங்க. இதுல ஒரு பள்ளம் இருக்கு. அதுல வெள்ளம் நிற்கும் எப்பவுமே. பேங்க் இதுல அந்த குரோசரி ஐட்டங்கள் வாங்கலாம். இப்ப நாங்க போற வழியில எங்களுக்கு ஒரு வேலை ஒன்று வந்திருக்கேன். அதாவது என்ன மனுஷி வந்தாங்க அந்த கோல் பண்ணி மீன் சந்தையில மீன் ஒன்று பண்ணின்னு கேட்டான். ஒரு மீன் வேணுச்சுன்னா அதே மாதிரி நாங்க ஒரு மீன் பெரிய மீனா ஒரு பேர மீனா பண்ணிடுவோம். இந்தியால வந்துட்டோம். நாங்க களியங்காலில் வேண்டிக்கலாம். தாண்டி இப்போ கொக்கில கிட்ட வந்துட்டோம். கொக்கீழ் சந்திலையும் ஒரு மீன் சந்தை இருக்கு. அங்க போய் மீனை வேண்டிங்களோ அப்படியே போறதா தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அதை விட இன்றைக்கு இந்த உலகத்துல முக்கியமான கருப்பொருள் என்ன, ஒரு ஆளுங்கள் விட குடும்பத்தில் இணைய போறார். அவரை வந்து அதுவும் தங்கச்சி நிறைய காலமா கேட்டுக்கொண்டு வந்தது. அது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸா இருக்க போது. தங்கச்சி இந்த ரியாக்ஷனை பாக்குறதுக்கு தான் நாங்க எல்லாருமே வெயிட்டிங். நீங்க வெயிட்டிங்கா? இதுல ஒரு மீன்சந்தை வரும். சாக்கு வேறைக்க வேணலாம். இப்ப மீன்சந்தை இதுல இருக்கு. மத்த சிலவு பண்ண ஏன் நாங்க சாக்கு வேண்ட போறோம். ஊருக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருக்கிறது. அதுக்காக நீங்க யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வர வேணா. நாங்க சொந்த காலில் நிக்கிறதா முயற்சி செய்யறோம். யூடியூப் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுத்தா மட்டுமே போதும்.
அந்த மீன் தந்தைன்னு தெரியாம இருக்கிறேன். மலேசியால இருந்தோம். மிகவும் வேதனை அளிக்கும் விடயம் ஒன்று நடைபெற்றுள்ளது. என்னன்னா பார்க்கிங்கே இல்லை எங்களுக்கு. எங்களுடைய ஆட்டோ வர்றதுக்கு பார்க்கிங் இல்ல, ஒரே மழை வேற. இறங்கி போற பஞ்சியில நாங்க வந்து மீனை வந்து இப்ப கொக்கில வேண்டையில பட்டுக்கோட்டையில இனி போற வழியில எங்க இருந்தா நிப்பாட்டி வேண்டுவோம் வேண்டி இருக்கிறோம். அதான் இப்ப பிரச்சனை. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு அவன் பொல்லால் அடிக்கிறாள் கட்டையால் அடிக்கிறாள் தெரியல, அதை பொறுத்து தான் பார்க்கணும். தொடர்ந்து பார்த்து கொண்டு இப்ப நாங்க புலப்பட்டியிலே நல்லா போய் கொண்டிருக்கோம் பட்டுக்கோட்டையை நோக்கி. பாருங்க, மின்சாரங்கள் மரங்கள் எல்லாம் தரைக்கிறார்கள். பாதுகாப்பாக இருங்கள் வீட்டுக்குள். பாருங்க மழை வெள்ளங்கள். வயசுல மழையண்டா விருப்பம். என் ஃப்ரெண்ட் இருக்கிறான் லட்சம் இப்ப கனடாவில் இருக்கிறான், பார்த்து கொண்டு அந்த வீடியோ. அவன் வந்து இப்படிய மழைண்டா வந்து சரி வந்து கூப்பிடுவான், வாடா மச்சான் வா சைக்கிள்ல போகணும் கூப்பிடுவான் மழை இருந்தா. அப்படி உங்களுக்கு அப்படி ஒரு சைக்கிள்ல 2 பேரும் இருந்து நனைஞ்சோன்னு முழுக்க நனைஞ்சோன்னா பெருவம் வீட்டை வந்து அது காய்ச்சல் வராது அந்த காலத்துல எல்லாம். ஆனா இப்ப வந்து சும்மா தூரல் போட்டாலும் சரி காய்ச்சல் வந்து. அதான் சரி அந்த டைம்ல நாங்க இளம் பருவத்துல என்ன சொல்றோம், உடம்புல இம்யூனிட்டி கூட இருந்தது. இப்ப இம்யூனிட்டி எல்லாம் குறைஞ்சிட்டு கொட்டாய் வருது உங்களுக்கு. அப்ப பாக்குறாக்களுக்கு போல கொட்டாய் வர மாதிரி எனக்கு விளங்கினது. அதோட இந்த கதையை நிப்பாட்டுகிறேன். நன்றி, வணக்கம். இதான் வந்து என்னடமா தான் ஆட்டோ ஓடுறதுக்கு என்ன இடம்னு தெரியல. ஆட்டோ ஓடுறத பற்றி சொல்லணும் மக்களுக்கு, அது தெளிவண்டு கொடுங்க நீங்க. இவர் வந்து என்னுடைய கணவர். இவர் வந்து எங்களோட அக்காண்ட கணவர், எனக்கு அத்தான். அப்ப அவர் வந்து ஆட்டோ ஓடுகிறார் எங்களுக்காக. இந்த மலை கூட பார்க்காம அவர் ஆட்டோ நடத்தணும் வந்திருக்கிறார். இந்த கடையெல்லாம் நாங்கள் இது வேண்டுறாங்க, எது மரக்கறியல் லாபமா வேண்டலாம்னு சொல்லலாம். இந்த கடையில லாபம் இல்லை, இந்த கடையில எல்லாரும் வந்து ஆட்டோவே மறைஞ்சது கடையில். இன்னும் சந்தி இதெல்லாம் தெரியும். இப்ப அப்புறம் பட்டுக்கோட்டை இருக்கால இது வந்து என்ன சந்தி என்ன தெரியல. கொமன்ல தெரிஞ்சாக கொமன் பண்ண பட்டுக்கோட்டை. இது வந்து அராலி, நான் ஆனைக்கோட்டை என்று நினைக்கிறேன். ஆனைக்கோட்டை சந்தி நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நெல்லெண்ணெய் வந்து சுத்தமான கடைஞ்செடுத்த நல்லெண்ணெய் இருக்குல்ல, அதுக்கு ஃபேமஸான இடம் வந்து ஆனைக்கோட்டை தான். அங்க நல்லெண்ணெய் வந்து செக்கில் ஆட்டி வந்து விற்குது. அதுக்கான ஃபேமஸ் டிவிக்கே இதே காட்சி இல்லை. டிவிக்கே வாங்க, இந்த கோயில் இருக்கு பாருங்க. கோயிலுக்கு பக்கத்திலேயே டிகேடி இருக்கு. இதெல்லாம் சுத்தமான நல்லெண்ணெய் வந்து இங்கே அவங்க நிறைய காலகாலமா செய்யறாங்க. செக்கிலேயே ஆட்டி செய்யறாங்க. அப்ப செக்கிலேயே ஆட்டி செய்யறாங்க. இங்க வந்து வேண்டுங்க உங்களுக்கு கொஞ்ச நாள் ஒரு 300 ஆட்டோ செல்ல சொல்லி 1200 நினைக்கிறேன் 1 லிட்டர் வந்து எவ்வளவு 1200 கட்டாயம் வந்து வேண்டி குடி பயன்படுங்க. மழை காரணமாக தான் ஆட்டோவை பிடிச்சிருக்காங்க. ஆட்டோக்காரனுக்கு நாங்க வந்து நிம்மதியை கொடுக்குறோம். ஏன் நாங்க அவரை பிடிச்ச பாருங்க, ஒரு 2-3 வயல்வெளி வேறும் சும்மா பச்சை பசேல பச்சை 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 அப்படி இருக்கு பாருங்க. வழி எப்படி இருக்கு அம்மா சாமி, இதுக்காண்டியே வரலாம இதால 2 இருக்கும். இங்க பாருங்க அம்மா, இந்த மலையக்கே பாருங்க. அவங்க நெல்லு பிடிங்கி கொண்டிருக்காங்க. நெல் ஏதாவது செய்தாங்க. இந்த மலையக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க. ஒரு ஐயா பாருங்க, மாடை வந்து இப்ப வந்து வீட்டை கூட்டிக்கணும் போறேன். அந்த மலையக்க அது நினைய கூட வீட்டை கூட்டிக்கணும் போறேன். அப்படி இல்லை. ஆமா பாருங்க, அந்த மாடு வந்து குடை பிடிக்காம தலைக்கு கூட குடை பிடிச்சிட்டு போறேன். அது என்ன செய்யறது? மாடு வந்து இயற்கையோட வாழ்றது, அதாவது வராது. நாங்களும் இயற்கையோட சின்னல இருந்தே பழகி இருந்து நனைஞ்சு பழகி இருந்து அதுக்கு எனக்கெல்லாம் வராது. ஏன்னா சின்னல நனையாத மழையே இல்லாம போகாத வெயிலே இல்லை. அப்படி இசைவாக்க மடைஞ்ச உடம்பு எங்களுக்கும் பெருத்தம் வராது. அந்த மாடு ஆளுக்கும் வராது. எல்லா மக்களும் வந்து 3 சைக்கிள போனவங்கலாம் மழைக்காக ஒதுக்கி கடை வழியா நிக்கிறதால என்ன செய்ய நனையாம பாதுகாக்கணும். அதே பழக்கமா வந்து அவங்களுக்கு சின்ன படியில அப்படித்தான் நான் இருந்தேன் அந்த காலத்துல. அடுத்த முக்கியமான ஒரு பயங்கரமானவும் அழகான உணவு பெறும். அதுவும் சுடலை 2 சுடலை. அதே நேரத்துல அங்கால வயல்வெளி 6, அதுவும் சைனாக்காரங்க படகுல வந்த 6 ஒன்று இருக்குது. அதை பாருங்க பாருங்க, ஒரு மலைக்கு நடுவில் ஒரு வெயில் ஒன்று இருக்குது. நல்லா இருக்குல்ல, அப்படியே செம்மையா இருக்குது. இதான் அந்த சுடலை
பாருங்க கொக்கடிக்கிறது தெரியுதாங்க. அந்த அதில் தெரியுது, அதான் சுடலை பாருங்க. இல்லை வாய்க்கால் இப்போதான் வட்டிக்காங்க. நல்ல அந்த நீர் வந்து தண்ணி அப்படியே வடிஞ்சு அப்படியே நெல் நெஞ்சு விதைச்சிருக்காங்க. என்ன அதுக்கு போற மாதிரி நெல் நாற்று நட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, இது நெல் தானே என்ன தான் வெங்காயமாய் கிடக்காது. இது பாருங்க நடுவில் ஒரு இந்த பாத்தி மட்டும் ஒரு உதர் மடுக்கல. இதான் வந்து சுடலை இந்த இடத்துல இருக்குல்ல. இது வந்து வேதக்காரர் புதைக்கிறது சுடலை. அங்கால வந்து சைவக்காரர்கிட்ட சுடலை இருக்கு. பக்கத்துலேயே எவ்வளோ ஒட்டுமையா இருக்குன்னு பாருங்க. அதுக்கு நீங்க சொல்லலாம் அப்போ ஒரு இடத்துலயே புதைக்கலாமேன்னு சொல்லலாம். கேட்குது எனக்கு கூட மைண்ட் வாஷ். இது வந்து சைவக்காரர்கிட்ட சொல்லலை. ஆனா இதோடய பாருங்க எவ்வளோ இயற்கை எழிலோட பார்க்க சரியான கோபம் வந்துடுது. மனைவின்னு சொல்லட்டான், மனசி என்று சொல்லட்டான், மனசின்னு சொல்லக்கூடாதான். நான் அதுக்கு விளக்கம் வந்து ஒரு வீடியோல கொடுத்துருப்பேன். பார்க்கல போல அதை போய் பார்த்துட்டு வரலாம். இந்த பாருங்க, இந்த பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அம்மா பாருங்க. இந்த உணவை தான் நாங்க சாப்பிடுறோம், அரிசி. அம்மா ஐயோ, இந்த வயலாலே தாண்டி போகிற கவலையா இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கு. நல்ல அழகான வயல்வெளி. என்ன சொல்ற, இதால விரைக எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். அடுத்து இன்னொரு இதுக்கு தாண்டி அடுத்த தோட்ட வழி இருக்கு. அதுல ஒரு கோயிலுக்கு நடுவுல கோயில் தோட்டம் சுத்த வர அப்படி இருக்கு. அது இன்னும் மடி வேற இன்னொரு கோயில் இருக்கு. அப்ப பார்த்தாலும் ஓப்பன்லயே இருக்கு. அந்த கோயில மனைவி சொன்னவா அது வந்து எந்த நேரமும் சாமியை நாங்க பாக்கலாம். ரோட்ல போகும்போது சாமியை பாக்கலாம். இன்றைக்கு அந்த ஷார்ட்ஸ் கழிச்சா உங்களுக்கு நான் காட்டுறேன் சாமியை பார்க்கலாம். இதுல பாருங்க ஒரு அழகான குளம் ஒன்று இருக்குது. இதுல பாருங்க எப்படி இருக்கு, வாசாலை குளம். நாங்க வந்து படி கேட்கப்பட்டுதான் படகு விட்டுருவோம். அது ஞாபகம் வருது எனக்கு. மக்களே பாருங்க, இதெல்லாம் அந்த கோயிலும் அதுவும் அந்த என்ன தோட்டத்துக்கு நடுவில் ஒரு கோயில் மிகவும் அழகாக இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, கட்டாயமா பாருங்க இப்படி இருக்குது. இந்த பாருங்க பாருங்க பாருங்க. அம்மா வாவ், எவ்வளவு அழகா இருக்குன்னு இப்படி இருக்கு. இதை பார்த்தாலே ஒரு கண்ணுக்கு ஒரு அமைதியாம் குளிர்ச்சியாம இருக்கு. எப்படி இருக்கு சாமியை பார்க்கலாம். இந்த மூலஸ்தானத்துக்கால சாமியை பார்க்கலாம். பாருங்க, தெரியுதா இல்ல அப்படியே எஞ்சால வேற வயல்வெளியா காட்டம். ஒரு பக்கம் தான் காட்டலாம் ஒரு நேரத்துல. பாருங்க இதான் அந்த ரோட்டு. இதுல வந்து வட்டுக்கோட்டை சார்ந்த மாவடி வட்டுக்கோட்டைக்கு நோக்கி போய் கொடுங்க. இதுல பாருங்க ஒரு பிஓசி இருக்கு. இதுல அப்படியே போய் ஏறினீங்க என்றால் சந்தி. அதே நேரத்துல இஞ்சாலி பக்கம் வட்டுக்கோட்டை பயணமா அதுதான் ரெண்டு சேர்ந்து இஞ்சாலி. வந்து எங்க வட்டுக்கோட்டை சந்தையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மீனும் கீரையும் பண்ணிட்டு நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் சை வெக்கம் கூடின ஆளுன்றால இது வந்து ஓரா மீன். இது வந்து வெட்டா பண்ணிட்டு போறாரு. நல்லா பேச்சுவாங்க. என்னதான் பேச்சு வெட்டினோ தெரியாது. காட்டுங்க ஓரா நல்லா தானே இருக்கு. ஓரா மீன் டேஸ்டாவும் இருக்கும். அதே நேரத்துல வீடு ஃபுல்லா மணக்கும். ஆனா நல்ல சுவையா இருக்கும். 500 ரூபாய்க்கு வந்து ஒரு மீன் தந்தாங்க. ஓரா மீனும் கீரை கறியும் ஸ்ரீலங்கால நீங்க சாப்பிட்டு இருக்கும் ஜாழ்ப்பாணத்துல. அதுவும் இந்த பாருங்க பச்சை பசேர்ந்த கீரை பாருங்க, நல்லா இருக்கு கீரை. இது வந்து 150 ரூபாய் இந்த கீரை பிடி உண்டு. புழு பிடிச்சதா பார்த்து வாங்குவோம். ஏன்னா மெச்ச புழு பிடிக்காடியும் மறந்துடுச்சு. ஆனா வந்து புழு பிடிக்காதான்னு கூட காசு வைக்கிறேன் 150 ரூபாய்க்கு. மற்ற 100 ரூபாய்க்குமே இருக்கு. அங்கால சில புல்லோட பிடிங்கி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் 120 ரூபாய். புல் இல்லாம பிடிங்கன்னா 150 ரூபாய். இதுக்கால இடது பக்கம். இப்ப என்ன செய்ய போறோம் என்றால் இந்த ஓரா மீனும் இதுவும் அவைக்கு கொடுத்துட்டு நாங்கள் எங்களோட உண்மையான இந்தியா முக்கியமான அதே மறந்துட்டோம் என்னது போறோம். வட்டுக்கோட்டை ரோட் விளக்கா வந்துடுச்சு. நாங்க போறதுக்கு காரணம் வேற. அடுத்தது சொல்ல வலிக்கணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப சை டைப், ரொம்ப வெக்கம் பிடித்தவன். அதனால இப்பதான் இதுல எப்படி கதைக்கிறேன்னு நினைக்காது. ஆனா நான் வெளியில வந்து கொஞ்சம் வெக்கம். அதை நீ போக போக மாறுமான்னு நினைக்கிறேன். இப்பதான் நான் புதுசு. அதான் நான் இப்ப வீடியோ எடுக்கல அங்க மீன்சந்தைக்குள்ள போய். ஆனா இவா வந்து எனக்கு தெரியாம வந்து எடுத்துட்டாரு பின்னுக்கு வந்து. அது வீடியோல பார்த்துருப்பீங்க. சரி தொடர்ந்து பாருங்க.
ரோட்டில் போட்டு விற்கிறேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ரோட்டிலேயே போட்டு விற்கிறத இப்போ தான் பார்க்குறேன். இஞ்சியே வேண்டிக்கலாம் மீன் வேற எவ்வளோ கோவி எவ்வளோ பேர் நின்று வாங்குறாங்க பாருங்க. நாங்களும் இதுலயே வாங்கியிருக்கலாம். ரோட்டிலேயே போட்டு விற்கிறாங்க வேற. ஆட்டோக்காரன் நாளும் அறிஞர் நியாயம் உள்ள வீட்டுக்காரன் நல்லவங்க வீட்டுக்கா நல்லா பாடும் பாட்டுக்காரன் காந்தி பிறந்த நாட்டுக்காரன் கம்பெடுத்தா வேட்டைக்காரன். மனைவியை வந்து ஏற்றி விட்டாச்சு இந்த ஆட்டோவில். அவள் வந்து மீனை பார்க்கவே இல்லை, அதால் நான் தப்பிட்டேன். தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். எங்கள் முக்கியமான விஷயத்துக்கு இனி பார்த்தது ரயல் இனித்தான் மெயின் பிக்சரே இருக்குது. தட்டி விடாம வீடியோ தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க. அதான் எப்படி சொல்லுங்க 2 வாசம். அதான் அவட்ட ரியாக்ஷன். அதை நீங்கள் பிடிச்சிருந்தா அவட்ட ரியாக்ஷன் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க வேணும். ரெடியா?